ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா தி சேஸ்ங்கிற ஒரு கொரியன் த்ரில்லர் மூவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பரபரப்பா போகும். கதையோட ஒன்லைன்னு எதுவுமே ஸ்பாயிலர் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை நம்ம ஹவுஸ் ஓனர்னு கூப்பிடுவோம். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஊர்ல இவருக்கு நிறைய வீடு இருக்கு, அது எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுருக்காரு. இப்ப நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப நாளா ஒருத்தன் வாடகையே தராம டிமிக்கி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் வீட்டுக்கு போய் வாடகை பணத்தை கேட்கலான்னு அவன் வீட்டுக்கு போறாரு. அவனோட வீட்டுக்கு போனா அந்த டெனன்ட் எந்த மாதிரி ஒரு ஆள்னா, அவன் பையன் அமெரிக்கால இருப்பான், தனியா லாரி ஓட்டி இவனே பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்ப இவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால இந்த ஊர்ல இருக்கிற சோசியல் சர்வீஸ் பண்றவங்க இந்த டெனன்ட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறாங்க. இவரை நம்ம டெனன்ட்னே கூப்பிடலாம். இப்ப நம்ம ஹவுஸ் ஓனரு டெனன்ட் பார்த்து, ஏண்டா 4 மாசமா வாடகை பணமே கொடுக்காம எனக்கே நீ டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கியா, மரியாதையா பணத்தை கொடு, இல்லாட்டி பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டெனன்ட்டுமே சார் 1 மாசம் பொறுத்துக்கங்க, உங்களோட எல்லா ரெண்டையும் கொடுத்துற அப்படின்னு சொல்ல, நம்ம ஹவுஸ் ஓனரு என் பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல, உன் பையன் அமெரிக்கால இருக்கான்னு சொல்ற, அவனால வாடகை கூட கொடுக்க முடியாதானே. ஹவுஸ் ஓனரு டெனன்ட்ட போட்டு கிளின்னு கிளிக்கிறான். அந்த சோசியல் சர்வீஸ் பண்ற பொண்ணுங்க நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து, சார் வயசானவங்க கிட்ட இப்படியா பேசுவீங்க அப்படின்னு கேட்க, ஹவுஸ் ஓனரு அப்ப நீ பணத்தை கூட அப்படின்னு கேட்க, நம்ம ஹவுஸ் ஓனருக்கும் இந்த சோசியல் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் சரியான சண்டை வருது. இப்ப நம்ம ஹவுஸ் ஓனரு ஒரு நாள் டைம், நாளைக்கு வருவேன், பணத்தை கொடுக்கலனா பொருளை தூக்கி வெளியே போட்டுருவேன்னு இப்ப அங்கிருந்து போயிடுறான். காசு கொடுக்கலங்கிற கோவத்துல ரோட்ல ஒரு கிளவி மிளகாத்தூள் காய போட்டுட்டு இருக்கும், அது மேல வண்டி ஏத்திட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப இவ எங்க போறானா, என்னதான் இவருக்கு இவ்வளவு வீடு இருந்தாலும் இவரோட இளமை பருவத்துல தொலைஞ்சு போன சாவி மாதிரியே டூப்ளிகேட் சாவி செஞ்சு கொடுக்கற வேலையை தான் பாத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய் கள்ள சாவி செஞ்சு கொடுத்துட்டு இப்ப அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்காரு. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பிரிட்ஜ் கடியில பயங்கரமான கூட்டம் நிக்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு வயசானவரு செத்து போயிருப்பாரு. இவர் இந்த மாதிரி அந்த கூட்டத்தை பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்த உடனே ஒரு பொண்ணு அங்க இருந்து தெரிச்சு வர்றா. நம்ம ஹவுஸ் ஓனருமே, ஏ 205 நில்லு, எங்க போற, என்ன பார்த்த உடனே நீ ஓடுறியா, வாடகை பணத்தை கூடு அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணை நம்ம 205 கூப்பிடுவோம். அந்த அம்மாவுமே, சார் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, கண்டிப்பா உங்களோட வாடகையை கொடுத்துருவேன்னு அவ அங்கிருந்து போயிடுறா. இப்ப இவரு இங்கிருந்து கிளம்பி ஒரு பேக்கரிக்கு போயிருக்காரு. இந்த பேக்கரி இருக்கிற பில்டிங் இவரோடதுதான். இந்த பேக்கரி ரன் பண்ற லேடி மேல நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும். தலையெல்லாம் சீவிட்டு அவங்க கிட்ட பேச போறான். அவங்களுமே நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்த உடனே, இந்தாங்க வாடகை பணத்தை வச்சுக்கங்கன்னு கரெக்டா வாடகை கொடுக்கறாங்க. நம்ம ஹவுஸ் ஓனருக்காகவுமே ரொம்ப பாசமா சாண்ட்விச் செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் சாப்பிட்டு இருக்கும் இப்போ இந்த லேடியோட கடைக்கு ஒரு ஆளு வந்து சாண்ட்விச் வாங்கிட்டு போறாங்க. இந்த லேடி இனிமே நம்ம பேக்கரி காரின்னு கூப்பிடுவோம். இந்த பேக்கரி காரியுமே நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து, சாண்ட்விச் வாங்கிட்டு போனார்ல அவர் ஒரு டாக்டர், அவங்க வைஃப் ரொம்ப பாவம், அவங்க பேரலைஸ் ஆயிட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இவருதான் அவங்க வைஃப பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ 4-5 சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பால் ஒரு இடத்துக்கு போக அந்த பால் எடுக்க ஒரு பையன் போறான். அந்த பால் போய் எடுக்கும் போது அங்க நிறைய பூச்சிகளா இருக்கும். கண்ணாடியை லைட்டா தட்ட அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசானவரு ஒரு தாத்தா அழுகி போய் செத்து போய் இருந்திருப்பாரு. இப்ப போலீஸ்காரங்க நம்ம ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்றாங்க. ஏன்னா இந்த பில்டிங் நம்ம ஹவுஸ் ஓனரோட தான். நம்ம போலீஸ்காரங்களுமே ஹவுஸ் ஓனரை கூட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரருமே அவர் எப்படி அப்படின்னு கேட்க, நம்ம ஹவுஸ் ஓனரு அவன் ஒரு குடிகாரன், குடிச்சிட்டு எங்கேயோ கமுந்தடிச்சு விழுந்து செத்து போயிருந்திருப்பான், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு போலீஸ்காரர் கிட்ட இவன் சொல்றான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹவுஸ் ஓனரு காலங்காத்தால அந்த டெனன்ட்ட ரொம்ப திட்டார்ல, அதனால போய் சாரி கேட்கலான்னு அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா டோரு உடஞ்சு போய் கிடக்குது. ஹவுஸ் ஓனருமே டெனன்டோட பேரை சொல்லிட்டு கத்திட்டே போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள பார்த்தா ராஜா வீட்டு படையல் மாதிரி சாப்பாடு நிறையவே இருக்கு. இப்ப அந்த டெனன்ட் வரான், கையில பீர் பாட்டில் வச்சிருக்கான். நம்ம ஹவுஸ் ஓனரு, எனக்கு கொடுக்க மட்டும் உங்ககிட்ட காசு இருக்காதுல, எனக்கு நாளைக்குள்ள பணத்தை கொடுக்குற, இதுக்கு மட்டும் எப்படிடா காசு வந்துச்சு, ஏன் லாக்க உடைச்சிருக்க அப்படின்னு அந்த டெனன்ட் போட்டு மறுபடியும் திட்டுறாரு. இத சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிளம்பும் போது அந்த டெனன்ட், சார் சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்க, இப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த டெனன்ட் நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் எப்பவுமே லாரி டிரைவரா இருந்தது இல்ல, என்னோட இளமை பருவத்துல நான் டிடெக்டிவா இருந்தேன். நம்ம ஹவுஸ் ஓனரால இதை நம்பவே முடியல. அந்த டெனன்ட் என்ன சொல்றானா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிடெக்டிவா இருந்த போது ஒரு சீரியல் கில்லர் இருந்தான், அவன் ஆதரவே இல்லாம
இல்லாத வயசானவங்க 3 பேத்த சாவடிப்பான். 3 பேத்த சாவடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பொண்ண கடத்துவான், இல்லாட்டி கொன்றுவான். இன்னைக்கு நம்ம ஊர்ல கண்டுபிடிக்கப்பட்ட 2 பொணங்களுமே போன வாரம் புதன்கிழமை இறந்து போனவங்க. அந்த 2 பேத்தையுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா செவ்வாய் புதன்கிழமையில சர்ச்சில் ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு. அப்போ அவங்க 2 பேத்தையுமே நான் பாத்திருக்கேன். போன வாரம் புதன்கிழமை அவங்க 2 பேருமே வரல. அப்போ அவங்க அன்னைக்குதான் காணாம போயிருக்காங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு அவங்களோட பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களோடயே சர்ச்சில் சாப்பிடுற அந்த ஹானுங்கிற நாய் விக்கிற ஆளும் நேத்து வரல. இன்னைக்கு புதன்கிழமை. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண அதே சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த ஹானுங்கிறவரை இன்னைக்கு சாவடிச்சிருவான். அதுக்கப்புறம் தனியா இருக்கிற ஏதோ ஒரு பண்ண தான் கடத்த போறான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனருமே தண்ணி அடிச்சா நீ என்ன வேணா பேசுவியா, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, நாளைக்கு உன்னோட லாக் ரிப்பேர் பண்ணி தரேன்னு அவரு அங்கிருந்து கிளம்ப போறாரு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போறாங்க. அவங்க பின்னாடி யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. 205 அவங்க ஃப்ரெண்டு பயமுறுத்துறாங்க. 205 பயந்து போயிடுறா. இப்ப நம்ம 205 ஃப்ரெண்டும் 205 பார்த்து நீ வாடகை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க 205 என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் இன்னும் இல்ல, எங்க அம்மா பணம் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன், என்னால இப்போதைக்கு வாடகை பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேர் பேசுறத ஹவுஸ் ஓனர் கேட்டுருவான். ஹவுஸ் ஓனருமே சரி நல்ல பொண்ணு, இவகிட்ட கொஞ்ச நாளைக்கு பணம் கேட்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம டெனண்ட காட்டுறாங்க. காத்துக்கு ஏதோ ஒரு விட்டு விட்டு அடிக்க அத சாத்தலான்னு போறாரு. ஆனா அது சாத்திட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து இவர் அப்படியே கொண்டாடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில லாக் ரிப்பேர் பண்ணலான்னு நம்ம ஹவுஸ் ஓனரு லாக் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம டெனண்ட பார்த்துமே வாடகை கேட்பாங்கன்னு நினைச்சு பயப்படாதீங்க, உங்க டோரை ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல டெனண்ட் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நம்ம ஹவுஸ் ஓனருமே நேத்து அடிச்ச போத இன்னும் தெரியலையான்னு வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததான் தெரியுது டெனண்ட் செத்து போயிருந்திருப்பான். இப்போ இந்த இடத்துக்கு கரெக்டா அந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் வராங்க. போலீசாரங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த 2 சோசியல் ஒர்க்கருமே இவர் தான் வாடகை பணத்தை கேட்டு அவரை ரொம்ப அசிங்கமா பேசினாரு, கண்டிப்பா இவரால் தான் அவரு சூசைட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனரு பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஊர் ஃபுல்லாமே இந்த விஷயம் தெரியுது. ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹவுஸ் ஓனரை காசுக்காக ஒரு ஆளை பண்ணிட்டியானே எங்க போனாலும் இவரை கரிச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம 205 காட்டுறாங்க. 205 நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து சார் நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், எனக்கு என்னோட அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனருமே என்னாலதான் அவர் செத்து போயிட்டுதா நீ நம்புறியா அப்படின்னு கேட்க 205 என்ன சொல்றானா அதெல்லாம் இல்ல சார், நீங்க எங்களை எடுத்தெரிஞ்சு பேசினாலும் நாங்க வாடகை பணத்தை ரொம்ப நாளா கொடுக்காம இருந்தாலும் எங்களை நீங்க திட்டுவீங்களே தவிர இது நாள் வரைக்கும் நீங்க ஒருத்தரை வெளியே அனுப்பி நான் பார்த்ததே இல்ல, நான் வாங்குற சம்பளத்துக்கு இங்க இருந்தா கட்டுப்படி ஆகாது, நான் வேற வீட்டுக்கு போலான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. இப்ப நம்ம ஹவுஸ் ஓனர் என்ன பண்றானா அந்த டெனண்டோட வீட்டுக்குள்ள போய் பாத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் கோட்டு போட்டு வந்து நம்ம ஹவுஸ் ஓனரை போட்டு போல போலன்னு பழக்கிறான். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹவுஸ் ஓனருமே டே இது என்னோட வீடு தான்டா, என் வீட்டுக்குள்ளேயே என்ன விடமாட்டிக்கிறே அப்படின்னு கேட்க ஹவுஸ் ஓனருமே அவன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல இந்த ஆளு எங்கெங்கயோ போய் அந்த டெனண்டோட பாஸ்போர்ட்டையும் அமெரிக்கா போறதுக்கான டிக்கெட் எடுத்துட்டு வரான். டிடெக்டிவ் வந்து அமெரிக்கா போறதா இருந்தாரு. அப்படி இருக்கிறவரு சம்பந்தம் இல்லாம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், இது ஒரு கொலை. நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம 205 கட்டுறாங்க. அவனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவ்வளவு அவனோட வீட்டுக்குள்ள போனா வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களுமே கலைஞ்சு போயிருக்கு. இப்போ அவளோட ஃப்ரெண்ட பார்த்து என்ன சரக்கா வாந்தி எடுத்துட்டு இருக்க போல இருக்குன்னு பேச அவ பதில் பேசவே மாட்டிக்கிறா. என்னடான்னு அவ தலைய திருப்பி பார்த்தா அவ கழுத்தை யார அறுத்து சாவடிச்சிருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வெளியே போலான்னு பாக்கும்போது இவள ஒருத்தன் அங்கிருந்து கடத்திட்டு போயிடுறான். அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட் கீழே தான் நம்ம ஹவுஸ் ஓனர் இருப்பான். மேல இருக்கிற சத்தம் எல்லாம் இவனுக்கு லைட்டா கேக்குது. ஆனா இத அவன் பெருசா கண்டுக்கல. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹவுஸ் ஓனரு அந்த பேக்கரி காரியோட கடைக்கு போறாங்க. அங்க போயுமே ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி அந்த கோட்டு போட்டவன் இருப்பான். நம்ம டிடெக்டிவ்னு கூப்பிடுவோம். அந்த டிடெக்டிவுமே ஹவுஸ் ஓனரை பார்த்து 3 பேரு செத்து போயிட்டாங்க. இப்ப அடுத்ததா ஒரு இளம் பெண்ணு தான் சாக போறா. உங்களுக்கு ஏதாவது பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்க
நம்ம ஹவுஸ் ஓனருக்கு 205 வீட்டு மேல இருந்து சத்தம் கேட்டிருக்கும்ல, அதெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்துக்கிறாரு. இருந்தாலும் இவனுக்கு எந்த விதமான பதில் சொல்லாம அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அவரு 205 பாக்கலான்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக, அந்த பொண்ணோட வீட்டு கதவை ஒருத்த ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹவுஸ் ஓனருமே, டேய் யாரா நீ திருட்டு பையனே அப்படின்னு சொல்ல, அவன் அந்த அபார்ட்மெண்ட் மேல இருந்து குதிச்சு அங்கிருந்து நொண்டி நொண்டி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹவுஸ் ஓனருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பைக்ல எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மேடு வருது, மேட்ல இவரால வழியேறிட்டு போக முடியாதுல, அதனால இவரு ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த பையனை காணோம். அந்த பையன் நம்ம ஹவுஸ் ஓனரோட தலையிலே அடிக்கிறான். இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் கண்ண முடிச்சு பார்க்க அவனை சுத்தி நிறைய பசங்க இருக்காங்க. அந்த பசங்க எல்லாம் ஒன்னாலதான் அவன் காலை உடைச்சுக்கிட்டான். மரியாதையா பணத்தை கூடன்னு சொல்லி இவரை பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்து எல்லா பசங்களையும் போட்டு பிரிச்செடுக்க, நம்ம டிடெக்டிவுமே ஹவுஸ் ஓனரை பார்த்து சின்ன பசங்களெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஹவுஸ் ஓனருமே 205 வீட்டுல இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான், என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, டிடெக்டிவுமே டே என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றானா, சார் அபார்ட்மெண்ட்ல 2 பொண்ணு இருக்குல்ல, அதுல சுருட்டு முடி வச்சிருக்கிற பொண்ணோட லவர் தான் நானு. 2 நாளா அவளுக்கு போன் பண்றேன், ஆனா அவ எடுக்கவே இல்ல, அதனாலதான் வீட்டுக்கு வந்து பாக்கலான்னு போனேன், இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்ல, இப்ப இவங்களுக்குமே ஒரு சந்தேகம் வருது, 2 நாளா போன் பண்ணி எடுக்கலையானு. இப்போ 205 வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கொலை நடந்ததுக்கான எந்த விதமான தடையுமே இல்ல, எல்லாத்தையுமே அந்த கில்லரு பயங்கர சுத்தப்படுத்திட்டு போயிருக்கான். நம்ம டிடெக்டிவ் ஹவுஸ் ஓனரும் அங்கங்க சுத்தி பார்க்க, நம்ம டிடெக்டிவ் கரெக்டா ஒரு பிரிட்ஜ் கடியில ரத்தம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. பிரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம 205 ஃப்ரெண்டோட கழுத்தை அறுத்து அந்த கில்லரு பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு போயிருப்பான். இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் இதை பார்த்து அவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. நம்ம டிடெக்டிவுமே ஹவுஸ் ஓனரை பார்த்து இவதான் 205 அப்படின்னு கேட்க, ஹவுஸ் ஓனர் இல்ல இது அவளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, டிடெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, அப்ப 205 அவன் கடத்தி வச்சிருக்கணும், சீக்கிரமா நம்ம அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹவுஸ் ஓனர் ரொம்ப பதறி போய் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த டிடெக்டிவ்மே நீ போலீஸ் கிட்ட போக தேவையில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க அந்த 205 காட்டுறாங்க. அந்த பொண்ணை பயங்கரமா கட்டி போட்டு அவளுக்கு ஏதோ மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம டிடெக்டிவுமே 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைகளுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற கொலைக்கும் எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு டெனன்ட் சேகரிச்சு வச்ச அத்தனை ரெக்கார்ட்ஸ் எடுத்து நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அந்த டிடெக்டிவுமே அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சது ஒரே ஒருத்தங்க மட்டும்தான், அது வேற யாரும் கிடையாது. நீ டெய்லியுமே ஒரு பேக்கரி கறியை பாத்துறீல, அவதான். ஆனா அவ அந்த கொலைகாரனோட ஃபேஸ பார்த்ததே இல்லையாமா. ஆனா அந்த பேக்கரி காரி எந்த விதமான க்ளூவையோ அவன் எப்படி இருப்பான்ங்கிறது கூட எங்க கிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் எந்த விதமான கொலைகளும் நடக்கல அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் சொல்ல, நம்ம டிடெக்டிவுமே நாங்களுமே இதுக்கு முன்னாடி சத்தவங்களோட கேஸ் எல்லாம் அது இதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹவுஸ் ஓனரும் டிடெக்டிவ் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹவுஸ் ஓனரு 205 ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மட்டும் கடத்துல என் கையில கிடைச்சானா அவன் கழுத்தை திருவிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஹவுஸ் ஓனருமே நீங்க யாராவது அவனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இன்னொரு டிடெக்டிவ் பயங்கரமா பயந்து போய் நான் ஒரு வாட்டி அவனை பாத்திருக்கேன், என் ஃப்ரெண்ட் அவன் கொலை பண்ணும் போது அவனை நான் பாத்திருக்கேன், அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது, அவனோட கண்ணு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அவன் கண்ணை பார்த்தது நானும் செத்து போன டிடெக்டிவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம செத்து போனாரு தெரியுமா, அந்த டிடெக்டிவ் யாரு கில்லரா இருப்பான்னு நிறைய பேர்த்த எழுதி வச்சிருப்பாரு. அந்த டைரியில நம்ம ஹவுஸ் ஓனரோட பேர் இருக்கும். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் கள்ளசாவி செய்யற தொழில் தானே பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அதனால அவரால் யாரோட வீட்டுக்குள்ள வேணாலும் ஈஸியா போக முடியும். அதனால இவங்களுமே ஒரு காலகட்டத்துல அவர் சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் நினைச்சு ஒரு பயங்கர கடுப்பா என்னைய சந்தேகப்படுறீங்களான்னு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இங்க இருந்து கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம டிடெக்டிவ் நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து கோச்சுக்காதீங்க, இதுல இருக்கிறவங்கள நம்ம போய் கண்டுபிடிச்சாதான் 205 நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, 205 காப்பாத்தணுங்கிற நோக்கத்தோட இந்த டைரியில சஸ்பெக்டா இருக்கிற எல்லாத்தையும் போய் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே இப்ப கொலை பண்ண மாதிரி இல்ல, எல்லாருக்குமே வயசாகி போயிருக்கு. ஆனா இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது இந்த டிடெக்டிவுக்கும் நம்ம ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. நம்ம டிடெக்டிவுமே பேக்கரிக்காரியோட இடத்துக்கு போய் வேற வழியே இல்ல, அவனை பத்தி தெரியணும்னா இதை கேட்டு கேட் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹவுஸ் ஓனருமே அவளை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கா, அவளை போய் ஏன் தொந்தரவு படுத்துற அப்படின்னு கேட்க, பேக்கரிக்காரியோட கடைக்கு அந்த டாக்டருக்கார வரான். அந்த டாக்டரை பார்த்த உடனே நம்ம டிடெக்டிவ் அந்த டாக்டரை பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த கில்லரா இருக்கும், அந்த டாக்டர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் மெடிக்கல் கேம்ப் போட்டுருப்பான் போல இருக்கு. அந்த மெடிக்கல் கேம்புக்கு இப்ப நம்ம டிடெக்டிவும் ஹவுஸ் ஓனரும் போறாங்க. நம்ம டிடெக்டிவ் கியூல எல்லாம் நிக்காம ஸ்ட்ரைட்டா போய் அந்த டாக்டரை பாக்குறான். டாக்டரை பார்த்து அவர் பல் செக் பண்ணும் போது அந்த டாக்டரோட கையை
உத்து உத்து பாத்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா டாக்டரோட வைஃபுக்கு அங்க உடம்பு சரியில்லாம போயிருது. அவங்க அங்கேயே யூரின் போயிடுறாங்க. இதனால அந்த டாக்டருமே சாரி எனக்கு கேம்ப் முடிஞ்சிருச்சுன்னு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹவுஸ் ஓனருமே இவெல்லாம் கொலை பண்ற மாதிரியாடா தெரியுது அப்படின்னு சொல்ல டிடெக்டிவ் என்ன சொல்றானா, நான் கையை தொட்டு பார்த்தேன், அவன் கை ரொம்ப ரஃபா இருக்கு, டாக்டரோட கையெல்லாம் சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹவுஸ் ஓனரும் சரி டிடெக்டிவும் சரி இந்த டாக்டரோட வீட்டை வேவ பாக்கலான்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம 205 காட்டுறாங்க. நம்ம 205 கட்டி போட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தன் நடந்து வந்து 205க்கு ஏதோ மருந்து போடுறான். அவ அப்படியே வழியில கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த டாக்டர் அந்த வீட்டை விட்டு வெளியே போக நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்றானா, நான் அந்த டாக்டரை பாத்துக்கிறேன், நீ அவனோட வீட்டுக்குள்ள போய் 205 இருக்காளான்னு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனருமே அந்த டாக்டரோட வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள பார்த்தா டாக்டரோட வைஃப் எதுக்கோ அழுதுகிட்டு இருந்திருப்பா. அவங்கள பார்த்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி 205 அங்க இருக்காளான்னு தேடி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ அங்க இல்ல. ஒரு ரூம் மட்டும் பயங்கரமான லாக்க போட்டு பூட்டி வச்சிருக்க அந்த டாக்டர். அந்த லாக்க இவனால ஓபன் பண்ண முடியாது. அதனால அவன் லாக்க போட்டு வடன்னு உடச்சுக்கிட்டு இருக்கான். இதே சமயத்துல நம்ம டிடெக்டிவ் டாக்டரை வேவ் பார்த்துட்டு இருக்கான். சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த டாக்டர் என்னென்னமா வாங்கிட்டு இருக்கான். இவ பொருட்களை வாங்கிட்டு டாக்டர் திருப்பி வீட்டுக்கு வரான். டிடெக்டிவுமே ஹவுஸ் ஓனரை உஷார் பண்றதுக்காக போன் பண்றான். ஆனா நம்ம டிடெக்டிவுக்கு வீட்டோட சாவி தொலைஞ்சு போச்சு, வந்து செஞ்சு கொடுங்கன்னு ஒருத்தன் கிட்ட போன் கால் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஹவுஸ் ஓனரு அந்த லாக்க போட்டு உடன்னு உடச்சுக்கிட்டு இருக்கான். இதே சமயத்துல நம்ம டிடெக்டிவுமே டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது டாக்டர் இடத்துல காணாம போயிருப்பான். அவனை தேடி போயிட்டு இருக்கும் போது நம்ம டிடெக்டிவ் ஸ்டார்டிங்ல நிறைய பசங்களை போட்டு அடிச்சிருப்பான்ல, அவனுங்க நம்ம டிடெக்டிவ சுத்து போட அவங்க எல்லாத்தையும் போட்டு சாத்துன்னு சாத்துறான். சாத்திட்டு ஒழுக்கமா இருங்கடா அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் நம்ம டிடெக்டிவ கத்தியால குத்திடுறான். இங்க நம்ம ஹவுஸ் ஓனரை காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாக் உடைச்சிட்டு இருக்கும் போது கால்ஃப் பேட்டோட டாக்டர் அங்க வந்து திருட்டு போயில யாரு நீ மரியாதையா சொல்றா அப்படின்னு சொல்ல அந்த டாக்டருமே நவராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதே இடத்துக்கு கத்தி குத்து வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிடெக்டிவ் டாக்டரோட வீட்டுக்குள்ள வந்துட்டான். துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டாக்டரை பார்த்து மரியாதையா அவனை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்ட அடுத்த செகண்ட் ரொம்ப வேகமா நம்ம ஹவுஸ் ஓனரு அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த ரூம்ல நிறைய பூக்களை வளர்த்துட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. நம்ம ஹவுஸ் ஓனருமே தப்பான ஆள நம்ம சந்தேகப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிடெக்டிவ் இவன் எதுவுமே நம்பாம அங்க இருக்கிற சின்ன சின்ன ரூம்குள்ளேயும் போய் பாக்குறான். அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது. இந்த ரூமுக்கே நீ இவ்வளவு பாதுகாப்பு போட்டு உள்ள இந்த பூக்களை வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க டாக்டர் என்ன சொல்றானா, என் ஒய்ஃபோட மருந்துக்கு இது எனக்கு தேவை, அதனாலதான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனருமே டே வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லும் போது டிடெக்டிவ் கேக்குற மாதிரி தெரியல. இந்த மாஸ்க் எடுத்து போடுற அப்படின்னு சொல்ல அந்த டாக்டருமே அந்த மாஸ்க போட்டுக்கிறான். மாஸ்க போட்ட உடனே டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிடறான் இவன் தான் கிளர்னு. துப்பாக்கி எடுத்து டாக்டரை சுட போறான். சுட்டான். பார்த்தா டாக்டர் சாகவே இல்ல. அப்பதான் தெரியுது நம்ம டிடெக்டிவ் வச்சிருந்தது தீபாவளி துப்பாக்கி. அவன் கழுத்துல இருந்து இப்ப ஏதோ ஒரு விஷயம் விழுத, அவன் கழுத்துல ஏதாவது செயின் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹவுஸ் ஓனருமே பார்த்தா ஒரு கழுத்துல ஒரு செயின் இருக்கும். ஆக்சுவலா இந்த டிடெக்டிவ்க்கு பழசெல்லாமே மறந்து போயிருக்கும். அல்சைமர்னு ஒரு நோய் வந்திருக்கும். இவன் ஒரு நோயாளின்னு டாக்டர் சொல்ல அப்போதான் நம்ம ஹவுஸ் ஓனருக்கு புரியுது இத்தனை நம்ம ஒரு பைத்தியக்காரங்க கிட்ட சுத்திட்டு இருந்திருக்கோன்னு. இப்ப இந்த டிடெக்டிவ அவங்க பையன் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இவரோட பையனுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அதனால விஷயம் பெருசாகல. நம்ம ஹவுஸ் ஓனருமே அந்த டாக்டர் கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹவுஸ் ஓனரை காட்டுறாங்க. அவரு 205 எப்படா காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஆனு ஒருத்தர் காணாம போயிருப்பார்ல, அவரோட வீட்டுக்கு போய் நம்ம ஹவுஸ் ஓனர் பாத்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்ததான் தெரியுது. அவன் வீட்டுக்குள்ள போய் நம்ம ஹவுஸ் ஓனர் பார்த்ததான் தெரியுது அந்த ஹானு தூக்கு போட்டு செத்து போயிருந்திருப்பான். இப்ப இத பாத்துட்டு ஹானோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவனோட நாய்க்குட்டியுமே செத்து போயிருந்திருக்கும். செத்து போன அந்த நாய்கிட்ட ஒரு மிலிட்டரி சட்டம் ஒண்ணு கிடக்கும். அது பக்கத்திலேயே ஒரு சாவியும் இருக்கும். அப்பதான் நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொறி தட்டுது. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் வீட்டுக்கு போய் இவரு டூப்ளிகேட் சாவி செஞ்சு கொடுத்திருப்பாரு. அவனுமே மிலிட்டரி யூனிஃபார்ம் தான் போட்டு இருந்திருப்பான். அவன் கால் கிட்டயுமே சட்டை கிழிஞ்சிருக்கும். ஒருவேளை அப்போ இந்த கொலையெல்லாம் பண்றது அவனாதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ அவனோட வீட்டுக்குள்ள போறாரு. அவனோட வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது இத்தனை பேத்த கொன்னதே அவன் தானே. இப்போ நம்ம போலீஸ்காரங்க நம்ம ஹவுஸ் ஓனரை புடிச்சிடுறாங்க. நீங்க தான் இப்போ இத்தனை கொலையும் பண்றதானே. நம்ம ஹவுஸ் ஓனரை புடிச்ச
வச்சு திட்ட நம்ம ஹவுஸ் ஓனருமே சார் இந்த வீட்டுல இருக்கிறவன் தான் இத்தனை கொலைய பண்றான், அவனோட டேபிளுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த டேபிள்ல அவனை கொண்டவங்களோட எல்லா போட்டோவுமே இருக்கும், அவனோட ஐடி கார்டுமே இருக்கும். அவன் ஒரு ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவங்க 2 பேர் போறாங்க. போலீஸ் ரயில்வேவோட சீஃப் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹவுஸ் ஓனரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆளை பார்த்துமே நீதான் இத்தனை கொலையும் பண்றியா, உன் வீட்டுக்குள்ள போய் நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன கேட்காமலேயே என் வீட்டுக்கு போறியான்னு நம்ம ஹவுஸ் ஓனரை போட்டு அடி நடிக்கிறான். போலீஸ்காரனுமே இப்ப அந்த இடத்துக்கு வந்தாலும் போலீஸ்காரங்களையும் போட்டு இவன் மிதி மிதிக்கிறான். இவங்க 2 பேத்தையும் அடிச்சுட்டு அந்த பையன் அங்க இருந்து ஓடுவான். இவனை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹவுஸ் ஓனரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ட்ரெயின் கம்பி வேலின்னு எல்லாத்தையும் தாண்டி இவன் ரோட்டுக்கு ஓடுவான். ரோட்டுக்கு போன அடுத்த செகண்ட் ஒரு கார் வந்து இவனை ஏத்தி சாவடிச்சிருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே செத்து போன 3 பேத்தையும் இவன் தான் கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி கேஸ மூடிட்டாங்க. ஆனா நம்ம ஹவுஸ் ஓனரு இவன் கொலைய பண்ணல, கொலைய பண்ணது வேற ஆளுன்னு போலீஸ்காரங்க கிட்ட எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவங்க காதலியா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம ஹவுஸ் ஓனருக்கு வேற வழியே தெரியல. இப்ப நம்ம பேக்கரி காரிய பார்த்து உன்னால மட்டும் தான் 205 காப்பாத்த முடியும், நீ மட்டும் அவனை பத்தி சொல்லலீனா 205 சாவடிச்சிருவான், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம பேக்கரி காரி என்ன சொல்றானா அவனோட பேச நான் பார்த்ததே கிடையாது, ஆனா அவன் கையில 6ஆவதா ஒரு விரல் இருந்திருக்கும். பேக்கரி காரியுமே அவன் மேல கொஞ்சம் வித்தியாசமான சென்ட் வாசனை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹவுஸ் ஓனரு அந்த டிடெக்டிவ் பார்த்து நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிளரை பார்த்ததா சொன்னீங்க, அவனோட கையில 6ஆவதா ஏதாவது விரல் இருந்துச்சா, அப்படி இல்லைன்னா அவன் மேல சென்ட் வாசனை வீசுச்சா அப்படின்னு கேட்க நம்ம டிடெக்டிவ்க்கு நம்ம ஹவுஸ் ஓனர் யாருன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்து யார் நீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதனால நம்ம ஹவுஸ் ஓனருமே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து வெளியே வர டிடெக்டிவ் இருக்கிற ரூம்ல கொஞ்சம் ரோஸ் இருந்திருக்கும். இந்த ரோஸை பார்த்த உடனே அந்த டாக்டர் மேல இவனுக்கு சந்தேகம் எச்சாகுது. ஏன்னா தனியா ஒரு ரூம் போட்டு நிறைய பூக்களை வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல. இப்போ நம்ம ஹவுஸ் ஓனர் என்ன பண்றான்னா டாக்டரோட வீட்டுக்கு போக டாக்டர் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். டாக்டர் பார்த்துமே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல டாக்டருமே ஹவுஸ் ஓனரோட கைய பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹவுஸ் ஓனரு அவனோட கையவே பாத்துக்கிட்டு இருப்பான். கையில பார்த்தா 6ஆவது விரல் இருந்த இடத்துல பெரிய தழும்புன்னு இருக்கும். டாக்டரை பார்த்து நீதான இந்த கில்லர் அப்படின்னு கேட்க டாக்டரோட பேச்சு அப்படியே மாறுது. கண்டுபிடிச்சிட்டியா, எப்படி கண்டுபிடிச்ச, அந்த பேக்கரி காரி சொன்னாலா அப்படின்னு கேட்க நம்ம ஹவுஸ் ஓனரு அவன் அடிக்க ஸ்பேனர் எடுக்க டாக்டர் அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனர் அடிச்சிடறான். அவன் மயக்கமாயிடுறான். இப்ப நம்ம ஹவுஸ் ஓனரை 205 இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போறான். 205 இவனை பார்த்த உடனே சந்தோஷமாரா, ஆனா இவன் மயக்கமா இருக்கான்ல. இப்ப நம்ம 205யுமே ஒரு பொருளை தட்டி விட ஹவுஸ் ஓனருக்கு நினைவு திரும்பிருச்சு. இப்போ அந்த டாக்டர் அவன் வைஃப் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹவுஸ் ஓனருமே எதுக்காக இதெல்லாம் பண்ற, எதுக்கு 30 வருஷம் கழிச்சு இப்ப கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த கில்லர் என்ன சொல்றானா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கொலைக்கும் எனக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொலை பண்ணணும் அதே மாதிரி ஒரு கில்லர் என்ன பார்த்து அப்படியே கொலை பண்ணிருக்கான். அவன் தான் எல்லா வயசானவங்களையும் போட்டு தள்ளி இருக்கான். ஆனா அந்த கில்லரு என்ன பாத்துட்டான். இந்த பொண்ண ரோட்ல பார்த்தேன், என் வைஃப் சின்ன வயசுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இவ்வளவு இருந்தா, அதனால இவளை கடத்தலான்னு முடிவு பண்ண. இவளை கடத்தி கொண்டு போகும்போது அன்னைக்கு அந்த கில்லரு இவளை கொல்றதுக்காக அங்க வந்திருக்கான். அவன் என் பேச நல்லா பாத்துட்டான். அதனாலதான் அவன் மாற்றத்துக்கு முன்னாடி அவன் மேல காரை ஏத்தி அவனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல என் வைஃபையும் இப்ப நான் கொன்றுவேன். என் வைஃபை கொண்டுட்டு இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம டிடெக்டிவ் துப்பாக்கியோட வந்துடுறாரு. டாக்டருமே இது என்ன பொம்மை துப்பாக்கி அப்படின்னு கேட்க டிடெக்டிவ் டாக்டரோட காது மேலேயே கண்ணை வச்சு சுட்டுறாரு. அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹவுஸ் ஓனரோட கட்டை விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்ல ஹவுஸ் ஓனரு அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த டாக்டர் என்ன பண்றானா ஆசிட் எடுத்து டிடெக்டிவோட கையில ஊத்த அவர் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இவனுக்கு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க நம்ம டாக்டர் என்ன பண்றானா கீழே விழுந்த டிடெக்டிவோட துப்பாக்கி எடுத்து அவர் வயிற்றுலயே சுட்டு தள்ளிட்டு 205யையும் நம்ம ஹவுஸ் ஓனரை தேடி இப்ப வெளியே வரான். நம்ம ஹவுஸ் ஓனருமே
இவன் நம்மள துரத்திட்டு வரான்ங்கிறத பாத்துட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்பேனரை வச்சு மண்டைய பொளக்கலான்னு போறாரு. ஆனா டாக்டர் அவனை போட்டு பொலன்னு பொளந்துட்டாரு. கரெக்டா நம்ம டிடெக்டிவ் அங்க வந்துடுறான். கன் பாயிண்ட்ல அந்த டாக்டரை புடிச்சு வச்சிருக்கான். அவனை போட்டு பொலன்னு பொளக்குறான். கல் எடுத்துட்டு வந்து அவன் மண்டையிலேயே அடி அடி நடிக்கிறான். இப்ப அவனை போட்டு தள்ளலான்னு போகும்போது ஹவுஸ் ஓனர் வந்து இதை தடுத்துறான். போலீஸ்காரங்க கிட்ட இந்த டாக்டரை புடிச்சு கொடுத்துறாங்க. கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம டிடெக்டிவுமே இறந்து போன அவன் ஃப்ரெண்டுக்கு மரியாதை செலுத்துறான். அதே மாதிரி நம்ம ஹவுஸ் ஓனருக்குமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவரை பாக்குறதுக்காக நம்ம 205யும் அந்த பேக்கரி லேடி வராங்க. இங்கே இந்த திரைப்படம் ரொம்ப சந்தோஷமா ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.